வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா? அவரே சொன்ன தகவல். விஜய் டிவியோட செல்லப்பிள்ளை புகழ் இப்ப சினிமாவிலும் வெப் சீரிஸ்லயும் கலக்குறாரு. சைட் பை சைட் பல கடைகள் மற்றும் மண்டபத்தோட திறப்பு விழான்னு கல்லா கட்டுறாரு. எவ்வளவு ஃபேமஸ் ஆனாலும் விஜய் டிவி மற்றும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு கொடுக்கல. இப்படிப்பட்ட நிலையில அவர் ஒரு இன்டர்வியூல பேசின விஷயம் எல்லோரையும் கண்கலங்க வச்சிருச்சு. அவர் பேசும்போது, கல்யாண மண்டபத்துல இலை எடுத்தா எனக்கு 30 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா நான் இப்ப 15 மண்டபங்களோட திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு திறந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி எனக்கு முடி வெட்டிக்க காசு இருக்காது. அதனால முடிய அப்படியே வளர்த்தேன். இன்னைக்கு ஒரு சலூன் திறப்பு விழாவிலையும் புகழ் வரலையா? அவரோட கேர்லிங் ஹேர் தான் பேஸ்னு என்ன கூப்பிடுறாங்க. நான் செய்த தொழிலை என்னைக்குமே மறந்தது கிடையாது. இன்னைக்கும் வண்டியை கழுவ சொன்னா கூட நான் செய்வேன். அதனால நீங்க எல்லோருமே உங்களை பத்தி யார் தப்பா பேசினாலும் கண்டுக்காதீங்க. உங்களை பத்தி வர 500 பேட் கமெண்ட்ஸ்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்காக வர 1500 லைக்குகளை உங்களால கொண்டாட முடியாதுன்னு ரொம்ப எமோஷ்னலா பேசினாரு புகழ். எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனாலும் மண்டபத்துல இலை எடுத்ததுல இருந்து வண்டி கழுவுனது வரைக்கும் மறைக்காம எந்த ஈகோவும் இல்லாம ஷேர் பண்ற புகழ பாராட்டி தள்ளுறாங்க ரசிகர்கள். மேலும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சமாதியில எடுத்துக்கிட்ட சத்தியத்தின்படி புகழ் இப்ப வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து வரது குறிப்பிடத்தக்கது.